தொழிலாளர்களுடைய நியாயமான கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கு பதிலாக சென்னை மாநகர காவல்துறை போராடிய பெண்கள் மீது நடந்து கொண்ட அத்துமீறலை கண்டித்தும் இன்றைக்கு ஒரு கட்சி இருக்கலாம், நாளைக்கு ஒரு கட்சி இருக்கலாம், அடுத்த ஆண்டு வேற ஒரு கட்சி வரலாம். ஒப்பந்தத்துக்கு விடுவது என்கிற ஒரு தவறான கொள்கை முடிவை நீங்கள் எடுத்தீர்கள். அதிகாரத்தை பயன்படுத்தி அதை நீங்கள் அமல்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள். தமிழ்நாடு அரசாங்கத்துடைய அணுகுமுறை கடிகளவும் ஏற்க முடியாது என்பதை நான் திட்டவட்டமாக தெரிவிக்க விரும்புகிறேன். இந்த போராட்டம் இவ்வளவு நாள் தொடர்வதற்கு காரணம் ஆட்சியாளர்களுடைய அணுகுமுறையை தவிர ஏதோ போராடியே தீர வேண்டும் என்பதற்காக நாம் போராடி கொண்டிருக்கிறோம். தமிழ்நாடு அரசாங்கத்தை நான் கேட்டுக்கொள்ள விரும்புவது, சாராளமய கொள்கையை அமலாக்கிக் கொண்டிருக்கிறீர்கள். அரசாங்கத்துடைய செயல்பாடு இல்லாமல் போனால் அரசுக்கு எதிரான மனநிலைதான் தமிழகத்திலே அதிகம். ஆகவே இவர்கள் இல்லாமல் அரசாங்கம் இல்லை, இவர்கள் எல்லாம் இல்லாமல் இந்த ஆட்சி இல்லை, இவர்கள் எல்லாம் வாக்களிக்காமல் மீண்டும் திமுக ஆட்சிக்கு வருவது என்பது சாத்தியமில்லை. தேர்தல் நெருங்கி வரும் சூழலில் மக்களின் மனநிலை என்ன என்பது குறித்து ஸ்டாலினுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் அவரோடு கூட்டணியில் இருப்பவர்கள் நன்றாக கணித்து விட்டார்கள். திமுக தோல்வியடைய போவதை அதன் கூட்டணி கட்சிகள் கணித்து விட்டன என்பதை முன்பே நாம் சொல்லி இருந்தோம். வேல்முருகன் தேர்தலில் நிற்கப் போவதில்லை என்கிறார். காங்கிரஸ் கட்சியோ ஸ்டாலின் முன்னாள் முதல்வராகி விடுவார் என சபிக்கிறது. இப்போது அவர்கள் வரிசையில் கம்யூனிஸ்டுகளும் கைகோர்த்திருக்கிறார்கள். ஆட்சிக்கு வந்தது முதல் மக்களை மறந்து காட்டாட்சி நடத்தும் ஸ்டாலினுக்கு புரியும்படி மீண்டும் திமுக ஆட்சி சாத்தியமில்லை என்பதை விரிவாக பேசியிருக்கிறார் சண்முகம். அரசாங்கத்துடைய செயல்பாடு இல்லாமல் போனால் அரசுக்கு எதிரான மனநிலைதான் தமிழகத்திலே அதிகம். ஆகவே இவர்கள் இல்லாமல் அரசாங்கம் இல்லை, இவர்கள் எல்லாம் இல்லாமல் இந்த ஆட்சி இல்லை, இவர்கள் எல்லாம் வாக்களிக்காமல் மீண்டும் திமுக ஆட்சிக்கு வருவது என்பது சாத்தியமில்லை. இவ்வளவு காலம் அமைதி காத்த கம்யூனிஸ்டுகள் இப்போது எத்தனை பிரச்சனைகளை பட்டியலிடுகிறார்கள் பாருங்கள். எல்லாம் எதிர்க்கட்சி தலைவர் சுற்றுப்பயணத்தின் போது விளாசினாரே, அதனால் ஏற்பட்ட விளைவுதான். திமுக மூழ்குகிற கப்பல் என தெரிந்ததும் இப்போது வெளிப்படையாக பேசுகிறார்கள். இதுவரை காட்டாட்சி நடத்திய ஸ்டாலின் இனி திருந்த போகிறாரா? திருந்தியது போல நடித்தாலும் மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா? வேங்கை வயல், கள்ளக்குறிச்சி, மரக்காணம், கனியாமூர், வெளிநாட்டு பயணங்கள், பாலியல் குற்றங்கள், கொலைகள், போதைப்பொருள் புழக்கம் என இந்த ஆட்சியின் அவலங்களை அவ்வப்போது சொல்லி இருக்க வேண்டும். சரி, இப்போதாவது பேசுகிறார்களே. இதில் கொடுமை என்னவென்றால் எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத ஆட்சி என கொக்கரித்தார் ஸ்டாலின். இன்று அவருடன் இருப்பவர்களே கிளி கிளி என கிழிக்கும்படி மிக மோசமான ஆட்சியை நடத்துகிறார். மக்கள் திமுகவை தோற்கடிக்க முடிவு செய்து விட்டார்கள். அதை திமுகவுக்கு பல்லக்கு தூக்கும் கூட்டணி கட்சிகளும் உணர்ந்து விட்டார்கள். ஸ்டாலின் எப்போது உணர்வார் என்பதே இன்று பொதுமக்கள் எழுப்பும் கேள்வி.